Hello friends, welcome back to my channel. நான் உங்க மைத்திலி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி உடைச்சு ஊத்துன முட்டை கார குழம்பு. அதை எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan வெச்சுக்கோங்க. pan சூடானதும் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்து சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குது. அந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெந்தயமும் நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிக்கிட்டுருக்கையிலே கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இது நீங்கள் பொன்னிறமாக வதக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. வெங்காயம் வெந்தால் போதும் இதுக்கு காரக்குழம்புக்கு. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் ஆயிடுச்சு. நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு சும்மா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். சும்மா கொஞ்சமாக உப்பு. அப்புறமா நம்ம வந்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வேகும். 2 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம தக்காளி நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணால் நீங்கள் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலா தூள் வாசம் போகணும். 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கூட்டிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கூட்டிடாதீங்க. குழம்பு இன்கேஸ் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் பொடி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போதைக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு புளி தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு செக் பண்ணலாம். பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டியாக வந்திருக்குது. ரொம்ப கெட்டியாக ஆக்கிடாதீங்க. நல்லா ஊற்றி சாப்பிட்ற பதத்துக்கு தான் இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம். இப்போ உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சுட்டு பண்ணாதீங்க. ஒரு சிம்முக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு முட்டை எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்படி ஒரு உடைச்சிட்டு ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இப்படி ஊற்றிடுங்க.
இப்போது நம்ம இந்த இடத்துல ஊற்றிருக்கோம், அடுத்து இந்த இடத்துல ஒரு முட்டை ஊற்றலாம். இப்போ இன்னொரு வடை உடைச்சிக்கோங்க. அடுத்த முட்டைக்கு இங்கே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த சென்டர் பார்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டு இப்படி ஊற்றிக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றல நீங்கள் வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று ஊற்றாமல் தனித்தனியாக ஊற்றுங்க. அப்போ தான் வந்துட்டு அழகாக நம்மளுக்கு முட்டை வந்து தனித்தனியாக வரும். நான் இப்போ வந்து 5 முட்டை உடச்சி ஊற்றுறேன். இங்கே 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 ஊற்றிருக்கேன். இப்போது இந்த இடத்துல ஒன்று ஊற்றுறேன். இதை ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே 2 to 3 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் மூடி வச்சுருங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு நீங்கள் ஒரு 3 to 4 நிமிஷம் வந்துட்டு அப்படியே வச்சுருங்க. இதில் நீங்கள் வந்து கரண்டி போடக்கூடாது. கரண்டி போட்டிங்கன்னா முட்டையெல்லாம் வந்து கலங்கிரும். அப்புறம் நம்மளுக்கு அது எல்லாமே வந்து குழம்பா மிக்ஸ் ஆயிரும். அதனால நம்மளுக்கு தனித்தனியாக நம்ம எடுத்து சாப்பிடல ஒரு முட்டை வந்துட்டு அழகாக முட்டையாக தனியாக வரணும். அப்போ வந்து நம்மளுக்கு கீழ்ப்பாகம் வந்து இப்போ வெந்துட்டு இருக்குது. நம்ம ஒரு 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு மூடியை ஓப்பன் பண்ணி அதை திருப்பி போடலாம். பாருங்க, போட்டு 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து திருப்பி போடலாம். ஏன்னா மேலே வெந்திருக்காது. இப்போ நீங்கள் அதுக்கு திருப்பி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. தோசை கரண்டி மாதிரி கூட ஓகே உங்களுக்கு. இப்போது நம்ம ஒவ்வொரு முட்டையை திருப்பி போடலாம். நீங்கள் குழிக்கரண்டி மாதிரி வச்சிங்கன்னா முட்டை வந்து சரியாக திருப்பி போட முடியாது உங்களால். அதுக்கு இதை தான் பெஸ்ட்டு உங்களுக்கு. இங்கே பாருங்கள், முட்டை பாருங்கள். நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றினேன், அது எப்படி அழகாக வந்திருக்கிறதுல. இதை வந்துட்டு இப்போ அப்படியே திருப்பி போட்டுருங்க. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஆல்ரெடி முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. சும்மா லைட்டாக அந்த சூடு வந்துட்டு உள்ளே ஏறிடுச்சுன்னா அந்த மேலாப்பில் கொஞ்சம் வேகாமல் இருக்குல்ல, அது வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். பாருங்க, போட்டு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து முட்டை எல்லாமே வெந்துருச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பவுலில் சர்வ் பண்ணையில் முட்டையை லைட்டாக ஒதுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், உடச்சி விட்ட முட்டை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.